ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி 69வது திரைப்படம் பிரபல இயக்குனரின் படத்தோட காப்பி அப்படின்றதுக்கான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ எந்த திரைப்படத்தோட காப்பி உண்மையாகவே காப்பியா இல்லை ஃபேக்கா நியூஸ் அப்படின்றத இந்த ஒரு வீடியோட டீட்டெயில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தளபதி 69வது திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோட டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தளபதி 69வது திரைப்படத்தை யார் இயக்குனா நல்லா இருக்கும், ஸோ எப்படிப்பட்ட ஒரு படமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நிற்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, எல்லாருக்குமே தெரியும் தளபதி 69வது திரைப்படம் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட திரைப்படம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தற்பொழுது என்ன ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தளபதி விஜய் சார் 2026 அரசியலுக்கு வரப்போறாங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருக்குமா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தற்பொழுது தி கோட் திரைப்படத்தோட வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இறுதிக்கு அடுத்து எட்டிருக்கு. இதனை தொடர்ந்து ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்த திரைப்படத்துக்கான அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு வராங்க. தற்பொழுது தளபதி 69வது திரைப்படத்தோட கதை பார்த்தீங்கன்னா அநியாயத்தை கண்டு தட்டி கேட்கும்படியாகவும் படத்துல தளபதி விஜய் சாரோட செயலை பார்த்து மக்கள் அவர் அரசியலுக்கு கொண்டு வரும் கதையாகத்தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு தகவல் வெளியா இருக்கு. அதாவது மக்களுக்கு தலைவனாக பார்த்தீங்கன்னா அடிக்க போறாங்களாம். ஸோ மக்களுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரும் ஒரு கதையாக தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ அரசியல்ல ஒரு புதிய ஒரு புரட்சியை பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்றது எந்த ஒரு டவுட் கிடையாது. ஸோ அரசியல்வாதிகளை தூங்க விடாம இருக்கிற மாதிரி இந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட் கிடையாது. இந்த ஒரு நிலையில தற்பொழுது தளபதி 69வது திரைப்படம் ஸோ பிரபல படத்தின் காப்பி அப்படின்றதுக்கான தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது அந்நியன் மற்றும் முதல்வன் இந்த படத்தோட பாணியை காப்பி எடுத்து தான் எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னா கண்டிப்பாக தற்பொழுது என்ன நடந்துட்டு இருக்கோ அதையோ அல்லது மக்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சு எடுப்பாங்க. ஸோ அதனால இந்த திரைப்படத்தோட காப்பி தான் அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்ல போறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை வச்சு படம் வரப்போகுது. அதனால தளபதி 69 திரைப்படம் அரசியல் சம்பந்தப்பட்ட அப்படின்றதுனால ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வெளியான முதல்வன் மற்றும் அந்நியன் இந்த திரைப்படத்தோட காப்பி அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுவும் தளபதி விஜய் சாரோட கடைசி படம் அப்படின்றதுனால இயக்குனர் லட்சுமணத் அவர்கள் பயங்கரமா பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு வராங்களாம். நீங்க சொல்லுங்க, தளபதி 69வது திரைப்படம் அந்நியன் மற்றும் முதல்வன் இந்த படத்தோட காப்பி அப்படின்ற காணிஸ் கிடைச்சிருக்கு. இப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு என்னோட கருத்துன்னு சொல்றேன். ஸோ உங்களோட கருத்து என்னவோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குமா அப்படின்றதையும் ஸோ நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.